ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசு தேர்வாணையம் அதாவது எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வேகன்சியை கொடுக்குறாங்க. சிஜிஎல்லே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 17,000க்கு மேலே வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் சேர்த்து 8,326 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வருது எல்லாமே வேகன்சி நல்லாவே வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேலையுமே வேகன்சி அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வர வேண்டியது, எலெக்ஷனால தான் டிலே. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு வாரத்துலேயே எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜாப் பற்றி ஹைலைட்டாக சொல்லணுன்னாக்கா 10th தான் குவாலிஃபிகேஷன். தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு எளிமையாக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்கியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருந்து இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம் கூட ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல சான்ஸு. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ், அது மட்டும் இல்லாமல் ஹவால்தார் போஸ்டிங் 27/6/2024 நேற்று நைட்டு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. நேற்றுலேருந்தே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கோம். எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 31/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிட்டுனா அதை கரெக்ஷன் பண்ண 16/8 17/8 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் தான் அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போதும். மார்க் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும். அந்த ஹவால்தாருக்கு மட்டும் வாக்கிங் இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், வாக்கிங் தான். மொத்த வேகன்சியில் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4,887 வேகன்சி, ஹவால்தாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3,439 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சென்னையிலேயே 2 சிஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஹவால்தார் வேகன்சிலாம் நல்லாவே வந்திருக்கு. கஸ்டம்ஸ்லாம் ஜாப் இருந்தாக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ்க்கு 18 25 சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்லேயே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 27 சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஹவால்தார் போஸ்டிங்க்கும் 18 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 30-32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. விடோஸ் டைவர்ஸ் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மெட்ரிகுலேஷன் மார்க்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதை தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக கணக்கில் எடுத்துக்குவாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மெட்ரிகுலேஷன் தான். மெட்ரிகுலேஷன் ஒன்று நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணுமா அப்படிலாம் நினைப்பாங்க. மெட்ரிகுலேஷன்னாக்கா 10th அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும். ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் 10th ஓகே தான். அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி கேண்டிடேட் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸே கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். 100 ரூபான்றது ரொம்ப கம்மி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போவுமே கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குவாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜோனில் புதுச்சேரி, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் வைப்பாங்க. சிபிடி முறையில் தான். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான்றனால கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ரொம்பலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காது. எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், அது இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே எழுதலாம். 2 வருஷமாகவே தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின், ஒன்றுக்கும் 3 மார்க்கு, 45 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். முதல்ல இந்த செஷன் 1 கண்டக்ட் பண்ணிவிட்டு 45 நிமிஷம் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதிட்டு உடனே அது க்ளோஸ் ஆன உடனே செஷன் 2 ஆரம்பிக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின், இதுக்கும் 3 மார்க்கு 45 நிமிஷம். இதில் இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாள்லேயே அந்த 2 செஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு செஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி அடுத்த செஷன் ஓப்பன் ஆயிரும். There will be no negative mark in session 1. செஷன் 1க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது மேக்ஸ் ரீசனிங்க்கு. அதனால் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். செஷன் 2க்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ராங் ஆன்சருக்கு 1 மார்க் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், தமிழ் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நிறையா கொடுத்துருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட சிலபஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம் மறுபடியும். அடுத்து இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஹவால்தாருக்கு மட்டும் உண்டு.
வாக்கிங் தான் 1600 மீட்டர் 15 நிமிஷத்தில் நடக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. மேலுக்கு வந்து 157.5, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 152 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ஹைட் லிமிட் இருக்கும். ஜஸ்ட் லிமிட் வெயிட் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 81, 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஜஸ்ட் வாக்கிங் தான்றனால கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அடுத்து இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலுமே வீடியோ போட்டிருக்கோம். ஃபைனலாக அந்த ஹவால்தார் வேகன்சிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சென்னை சிஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 135 வேகன்சியும், சென்னை கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஹவால்தாருக்கு எம்டிஎஸ்க்கு இன்னும் ஜோன் வைஸாக பிரித்து கொடுக்கல, அது கடைசியாக தான் சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ்லாம் ஜாப் கிடைச்சா ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தம் 3439 வேகன்சி ஹவால்தாரில் மட்டும். டோட்டலாக எல்லாத்தையுமே சேர்த்தா 8326 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் பேட்ச் மூலமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 தான் சொல்லியிருக்கோம். இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா 32 தேர்வுகள், எல்லா டெஸ்ட்டுமே எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி 32 தேர்வுகள். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் ரெடி பண்ணியிருப்போம். அதுவுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக பிடிஎஃப் கொடுப்போம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ், அதாவது எல்லா டாப்பிக்குமே பேசிக் மேக்ஸ்லேருந்து எல்லா டாப்பிக்குமே இருக்கிற மேக்ஸ் டாப்பிக்கான A to Z வீடியோ கிளாஸஸ் ஷார்ட்கட்டோடு கொடுப்போம். தமிழில் எல்லா கிளாஸஸுமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். குரூப் 2 2Aக்கு தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் 800 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கே பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் ஷெடியூலில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலே அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். அதையும் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி முதல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியாச்சு. அதற்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த பிடிஎஃப்லேயே கடைசியாக அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம். அதையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.